தன்னைத்தானே ஜாம்பவானாக நினைத்து கொண்டு வாழும் மனிதரா நீங்கள்? எச்சரிக்கை. லெபனானில் பெரும் பணக்காரர்களில் ஒருவர் எமில் புஸ்தானி பெய்ரூத்தில் தமக்காக ஓர் அழகிய கல்லறையை பார்த்து பார்த்து கட்டினார். சொந்தமாக ஒரு ஜெட் விமானம் வைத்துக்கொண்டு அதில் அவர் மட்டும் பயணம் செய்வார். அப்படி பயணம் செய்யும் போது ஒரு நாள் கடலில் வீழ்ந்தது ஜெட். அவரது உடலை கண்டுபிடிக்க மில்லியன் கணக்கில் டாலர்கள் செலவு செய்யப்பட்டன. இறுதியில் விமானம் மட்டுமே மிஞ்சியது. அவர் கட்டி வைத்த கல்லறையில் அடக்கம் செய்ய கடைசி வரை அந்த உடல் கிடைக்கவே இல்லை. அதேபோல பிரித்தானியாவை சேர்ந்த பெரும் பணக்கார யூதர் ரூட் சைல்ட் அவரிடமிருந்த அபரிதமான செல்வச் செழிப்பால் சில சமயம் பிரித்தானிய அரசுக்கே கடன் கொடுப்பாராம். ரொக்கமாக இருக்கும் செல்வத்தை சேமித்து வைக்க பாதுகாப்பு அம்சங்களுடன் தனியாக ஒரு அறையை கட்டினார். ஒருமுறை அங்கு நுழைந்தவர் அறியாமல் கருவூல கதவை அடைத்து விட்டார். அவ்வளவுதான். கடைசி வரை கதவு திறக்கவே இல்லை. சப்தமிட்டார், கத்தினார், யாருக்கும் கேட்கவில்லை. காரணம், அவர் தங்குவது வீடல்ல, அரண்மனை. பெரும்பாலும் அரண்மனையில் இருந்து பல நாள் உல்லாச பயணம் சென்று விடுவார். அன்றும் அவ்வாறு சென்றிருப்பதாக குடும்பத்தார் நினைத்தனர். பசியாலும் தாகத்தாலும் கத்திக்கொண்டு கூச்சலிட்டு பணக்கட்டுகளுக்கு மேல் கிடந்து மரணித்தார். மரணிக்கும் முன் விரலை காயப்படுத்தி சுவரில் எழுதினார் இப்படி: உலகிலேயே பெரும் பணக்காரர் பசியாலும் தாகத்தாலும் இறக்கிறார். சில வாரங்களுக்கு பின்னரே அவரது உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. பணம் மட்டுமே தேவைகளை பூர்த்தி செய்கிறது என நினைப்பவர்களுக்கு ஒரு நற்செய்தி. ஒரு நாள் உலகை பிரிந்தே ஆக வேண்டும். ஆயினும் எங்கே, எப்போது, எப்படி என்பது மட்டுமே புரியவும் முடியாது. புரியாத புதிர். உல்லாச பயணம் சென்றால் திரும்பலாம், உலகை பிரிந்தால் திரும்ப முடியுமா? எனவே யாரையும் வெறுக்காமல், யாரையும் ஒடுக்காமல், யாரையும் காயப்படுத்தாமல், யாரையும் கேவலப்படுத்தாமல் நாங்கள் மட்டுமே வசதியாக வாழ வேண்டும், எங்களிடம் மட்டுமே பணம் வசதி இருக்க வேண்டும் என நினைக்காமல் வாழ்வோம். 60, 70, 80களில் பிறந்தவர்களை கேட்டு பாருங்கள். இவை அனைத்திற்கும் இல்லை என்பதே பதிலாகும். அம்மா காலை 5 மணிக்கு மேல் உறங்கியதை பார்த்ததுண்டா? நீங்கள் காலை உணவு சாப்பிடாமல் உங்களை பாடசாலைக்கு அனுப்பியதுண்டா? வீட்டு சமையலை விட்டு ஹோட்டலில் அதிகம் சாப்பிட்டதுண்டா? வீட்டு வேலைக்கு ஆட்கள் வைத்ததுண்டா? மார்கழி மாதத்தின் அதிகாலை பொழுதில் தெரு அடைத்த கோலம் இல்லாத வாசல் இருந்ததுண்டா? அம்மா அப்பாவை பேர் சொல்லி அழைத்ததுண்டா? அத்தை சித்தப்பா பெரியப்பா உறவுகள் வருவதும் போவதும் இல்லாத வெறிச்சென்ற தனி வீடு எங்காவது இருந்ததுண்டா? அம்மா சமைப்பதற்கு எப்போதாவது முகம் சுளித்ததுண்டா? விளையாடும் பிள்ளைகள், கதை பேசும் அம்மணிகள் இல்லாத வெறிச்சென்ற தெருக்கள் இருந்ததுண்டா? வீடுகளில் நாள் முழுவதும் தொலைக்காட்சியின் தொல்லைகள், ஒளிகள் எப்போதும் கேட்டதுண்டா? ஆசிரியரை கண்டால் பயப்படாமல் எதிரில் நின்று பேசியதுண்டா? பெற்றோரை எதிர்த்து பேசியதுண்டா? மாணவிகள் மாணவருடன் தனியாக நின்று பேசியதுண்டா? வீடு கட்டுவதற்கு தண்ணீர், மண், மணல் போன்றவற்றை காசு கொடுத்து வாங்கியதுண்டா? இதை போன்ற எத்தனையோ இல்லைகள் இருந்தாலும் சமுதாயம் பண்பட்டதாய் மகிழ்ந்தது. இப்போது சொன்ன அனைத்தையும் இப்போது இருப்பதால் சமுதாயம் புண்பட்டதாய் புலம்புகிறது. உண்மைதானே? மனம் நினைத்தால் பேய் மட்டும் இல்லை, நோயும் உருவாகும். இது எப்படி என்று பார்ப்போம். குழந்தைகள் அதிக நேரம் மொபைல் பார்க்கும் போது அதற்கு பெற்றோர்கள் சொல்வது, மொபைல் அதிகம் பார்த்தால் கண் கெட்டு போயிடும். கண் கெட்டு போயிடும் என்ற சொல்லை மூளை எடுத்துக்கொண்டு அதை இரசாயன மாற்றமாக உடலில் உருவாக்கும். அப்பொழுதுதான் உண்மையாகவே கண்ணில் பிரச்சனை உருவாக ஆரம்பிக்கிறது. சொற்கள் தரும் அர்த்தம்தான் மனதில் மட்டுமல்லாமல் உடலிலும் பிரச்சனையை உருவாக்குகின்றன. உண்மை என்ன? ஒவ்வொரு வார்த்தையையும், ஒவ்வொரு வாக்கியமும், ஒவ்வொரு சிந்தனையும் உடலில் இரசாயன மாற்றத்தை உருவாக்கும். உடல் பிரச்சனைகள் முதலில் மூளையில் தான் தொடங்குகிறது. சிலர் ஆராய்ச்சி கட்டுரைகளை படிப்பார்கள். டீ அதிகம் குடித்தால் உடம்பு கெட்டு போகும், எண்ணெய் உணவு சாப்பிட்டால் கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும். இந்த இப்படி ஆகும் என்ற அர்த்தத்தை மூளை ஏற்றுக்கொண்ட உடனே உடல் அதற்கேற்ப தயாராக ஆரம்பிக்கிறது. அதனால் நோய் முதலில் உடலில் வருவதில்லை, முதலில் மூளையில் அர்த்தமாக உருவாகிறது. வீட்டிலும் சூழலிலும் நோய்கள் எப்படி பரவுகிறது?
சர்க்கரை, இதய நோய் உள்ளவர்களுடன் நாம் வாழும் போது அவர்களுடைய உடல் மொழி, அவர்களுடைய பயம், அவர்களுடைய சிந்தனை முறை, அவர்களுடைய வாழ்க்கை பார்வை இவையெல்லாம் நமக்குள்ளும் மெதுவாக பதிந்து விடுகிறது. அதனால் நாமும் அதே மாதிரி யோசிக்கிறோம், அதே உணர்ச்சியை எடுத்துக்கொள்கிறோம். உடலும் அதே அறிகுறிகளை காட்ட ஆரம்பிக்கிறது. இதுதான் நோய் பரவுகிற விதம். மரபணு மட்டுமல்ல, மனப்பாங்கும் காரணமாகும். மனநோய் மற்றும் நடத்தை பிரச்சனைகள். மனநோய் பெரும்பாலும் உருவாவது மனிதன் தொடர்ந்து வேதனை அனுபவிக்கும் போது. அவமானம், அசிங்கம், தோல்வி உணர்வு இவையெல்லாம் மூளை வேதனை அனுபவமாக மாற்றி நடத்தை பிரச்சனையை உடல் வழியாக வெளிப்படுத்துகிறது. உடல் நலத்துக்கும் இதே விதிதான். மூளை ஏற்றுக்கொள்ளும் அர்த்தத்தையே உடல் உருவாக்குறது. நாம் தொடர்ந்து சொன்னால், எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு இந்த நோய் இருக்கு, இதெல்லாம் சரிவராது, அந்த வார்த்தைகளை மூளை நம்பி உடல் அதை நிஜமாக்க ஆரம்பிக்கிறது. இதற்குத்தான் நாம் உடல்நல பிரச்சனை என்று பெயர் வைக்கிறோம். தீர்வு: நோய் அர்த்தத்திலிருந்து வளர்ச்சி அர்த்தத்திற்கு மாறுங்கள். உடல் பிரச்சனையிலிருந்து வெளியே வர வேண்டுமெனில் நோயை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டாம், அதற்கு அர்த்தம் கொடுக்க வேண்டாம், பயம் சேர்க்க வேண்டாம். பதிலாக இந்த கேள்வியை கேளுங்கள்: நான் என்ன ஆகணும்? என் வளர்ச்சிக்காக என் உடல் தயாராவது எப்படி? வளர்ச்சிக்கான தேவையை உருவாக்கும் போது உடல் அதற்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும். தன்னம்பிக்கை என்பது ஒரு நபர் தனது சொந்த திறன்கள், தகுதிகள் மற்றும் தீர்ப்புகளின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையாகும். இது வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான அடிப்படை தூணாகும். தன்னம்பிக்கையை வளர்க்க சில எளிய வழிகள்: நேர்மறை எண்ணங்கள். என்னால் முடியும் என்ற நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். எதிர்மறை எண்ணங்களை நீக்கி உங்கள் பலத்தை மட்டும் கவனியுங்கள். தோல்வியை கண்டு அஞ்சாதீர்கள். தோல்வி என்பது வெற்றிக்கான ஒரு பாடம். தவறுகளில் இருந்து கற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்யுங்கள். திறமைகளை வளர்த்தல். நீங்கள் செய்யும் காரியத்தில் முழுமையான அறிவையும் திறமையையும் வளர்த்து கொள்ளும் போது அந்த விடயத்தில் உங்களுக்கு தன்னம்பிக்கை தானாகவே அதிகரிக்கும். சுய மதிப்பீடு. உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்திறமைகள் உண்டு என்பதை உணர்ந்து உங்கள் முன்னேற்றத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். சிறு இலக்குகள். சிறிய இலக்குகளை நிர்ணயித்து அதனை அடையுங்கள். அந்த சிறிய வெற்றிகள் உங்களுக்கு பெரிய தன்னம்பிக்கையை தரும். ஒருவரின் வாழ்க்கையின் வெற்றிக்கு வழிகாட்டுவது தன்னம்பிக்கைதான். தன்னம்பிக்கை மட்டுமே வாழ்க்கையை வல்லமை கொண்டது. தன்னம்பிக்கை இல்லாத ஒரு மனிதன் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது என்பது மறுக்க முடியாத உண்மை. நம் மனதில் தன்னம்பிக்கை வளர வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் எதனையும் சாதிக்க முடியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.